சண்டே அன்னைக்கு கிராசரி பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருந்ததுனால லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடும்ங்கிறதுனால காலையிலேயே கொஞ்சம் ரைஸை குக் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை பொடியை போட்டு சாதம், கர்ட் ரைஸு, கோவக்கா ஃப்ரை இதை மட்டும் சிம்பிளா பண்ணி எங்க லஞ்சை முடிச்சாச்சு. சண்டேனாலே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வருது ஸ்லோ டவுன். நெக்ஸ்ட் வீக் சுறுசுறுப்பா வேலை செய்யணுங்கிறதுக்காக ரீசார்ஜ் பண்ற டே இல்லையா? ஈவினிங் கொஞ்சம் டைம் கிடைச்சதுனால கேக் பேக் பண்ணலான்னு தோணுச்சு. சாக்லேட் கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு பண்ணதுனால அவுட்புட் அவ்வளவா சூப்பரா வரல. இருந்தாலும் சாக்லேட் சிரப்லாம் சேர்த்து சூடா சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாவே இருந்தது. இந்த லஞ்ச் ப்ரிப்பரேஷன், கிராசரி ஷாப்பிங், கேக் பேக்கிங் இதெல்லாம் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கோமே, போர் அடிக்குது அப்படின்னு தோணும் போதெல்லாம் என் மைண்டுக்கு ஞாபகம் வர ஒரே விஷயம், மியூசிக் ரிதம் இல்லாம இருந்ததுன்னா ஒரு ஃபீல் குட் மியூசிக்கா இருக்காது. அந்த மாதிரி நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சமா லவ், கேர், அஃபெக்ஷன் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போதே எல்லா நாளுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். கிரேட் ஹாப்பினஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். சண்டே நைட்டு ஊற வைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருந்தது. மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பயோட்டின் ட்ரிங்க் தான் ரெடி பண்ணியிருந்ததுனால நட்ஸு, சீட்ஸு இதெல்லாம் ஊற வச்சாச்சு. கருவேப்பிலை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு அர்லி மார்னிங் அதை குடிச்சோன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. அதையும் இந்த வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொண்டக்கடலை, பட்டாணி இதெல்லாம் ஊற வச்சிட்டோன்னா 3-4 டேஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை வச்சே நான் ரெடி பண்ணிடுவேன். அதனால எல்லாத்தையும் ஊற வச்சு ரெடி பண்ணியாச்சு. நைட் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. மண்டே மார்னிங் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுனால மண்டே ஒர்க் எல்லாமே எனக்கு ரொம்பவே சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.